கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்கும் வல்லமையுடையவர். இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவும் மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் அவரிடத்தில் கொன்னை வாயையுடைய ஒரு செவிடனை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் இயேசு அவனை கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவர் அப்படி எப்பத்தா என்று சொன்ன உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், நீ இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். ஆனால் அவன் எவ்வாறு இயேசு சொல்ல வேண்டாம் என்று சொன்னாரோ அவ்வளவுக்கு அதிகமாக எல்லாரிடமும் சொல்லி இயேசு கிறிஸ்துவை அங்கே பிரசித்தப்படுத்துகிறதை பார்க்கிறான். அப்பொழுது ஜனங்களெல்லாம் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே இந்த கொன்னை வாயையுடைய அவனை கூட்டி கொண்டு வந்தவர்கள் உம்முடைய கையை அவன் மேல் வையும் என்றார்கள். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. அவனை தனியே அழைத்து அவன் காதுகளில் தன் விரலை வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார், பெருமூச்சு விட்டார். நாம் கஷ்டப்படுகிற வேளைகளில், நாம் வியாதியினாலே துன்பப்படுகிற வேளைகளில் தேவன் நமக்காக பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவன் நம்முடைய எல்லா வியாதிகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் நினைக்கிற பிரகாரமாக அல்ல, தேவன் நம்மை விடுவிப்பது அவர் நியமித்த பிரகாரமாக, அவர் நினைக்கிற பிரகாரமாக நம்மை வியாதிகளிலிருந்து விடுவிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் விசுவாசத்தோடு அவரிடத்தில் வர வேண்டும். நாம் சில வேளை அநேக நாள் ஜெபித்துவிட்டு வியாதி சுகமாகவில்லை என்று நாம் நம்முடைய ஜெபங்களையும் விட்டு நம்முடைய விசுவாசத்தை கூட நாம் இழந்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று. நாம் எந்த வியாதிக்காக ஜெபிக்கிறோமோ அந்த வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கும் வரைக்கும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாகவே தேவனாலே சுகமாக்க முடியும். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தை ஒன்று கூட நாம் பலப்படுத்தி கொண்டு தேவனை இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்து நம்முடைய வியாதிகளிலிருந்து சுகமடைவோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்கள் தேவன், எங்கள் வியாதிகளை சுகமாக்க வல்லமையுடையவர் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்டு தெய்வீக சுகங்களை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.